வன் ஃபெஸ்டின் இரவு 9 மணி பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நவம்பர் மாதத்திற்கான அஸ்வசும கொடுப்பனவு இன்று வங்கி கணக்குகளில். வீழ்ச்சியை பதிவு செய்த கொழும்பு பங்குச் சந்தை. துயிலும் இல்லங்களில் ராணுவ ஆக்கிரமிப்பு. சுதந்திரமாக நினைவு கூற வழிவகுக்க நாடாளுமன்றில் அழுத்தம். நண்பகலின் பின் மீண்டும் அதிகரித்த தங்கத்தின் விலை. இன்று மாத்திரம் 14,000 ரூபாவால் அதிகரிப்பு. 200 வருடங்கள் உழைத்தவர்களுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுப்பீர்கள்? சபையில் கொந்தளித்த திகாம்பரம். ஊழல் வழக்கில் இருந்து நெதன்யாகுவை விடுவிக்க வேண்டும், ட்ரம்ப் வேண்டுகோள். கல்கத்தா அணியின் முக்கிய பதவிக்கு நியமிக்கப்பட்ட CSK வீரர் யார் தெரியுமா? கேட்டது தலைப்புச் செய்திகள். தொடர்வது வன் ஃபெஸ்டின் பிரதான செய்திகள். நவம்பர் மாதத்திற்கான அஸ்வசும கொடுப்பனவு இன்றைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி 1,04,15,738 குடும்பங்களுக்கான கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் ராணுவ வசமுள்ள துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அதனை முழுமையாக மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கவேந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார். மக்கள் சுயாதீனமாக நினைவு கூற அரசாங்கம் வழிவகுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். 2026 ஆண்டு பாதிப்பில் முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச நாளாந்த வேதன உயர்வை எதிர்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் கடுமையாக விமர்சித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன பிரச்சினையை தீர்க்க அரசாங்கம் ₹5,000 மில்லியன் ஒதுக்கியதற்காக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்தார். இன்று நண்பகல் வரை 24 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,36,000 ரூபாவாக விற்பனையாகிய நிலையில் பிற்பகலுக்கு பின் 24 கரட் தங்கம் பவுனொன்று 4,000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று மாத்திரம் 14,000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,40,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,14,500 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. கொழும்பு பங்குச் சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலை சுட்டன் 198.24 புள்ளிகளால் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2026 ஆண்டு IPL-இல் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் துணை பயிற்சியாளராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் சகலத்துறை வீரர் ஷேன் ஓட்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகம் இன்று வெளியிட்டுள்ளது. ஷேன் ஓட்சன் அணியின் தலைமை பயிற்சியாளராக புதிதாக நியமிக்கப்பட்ட அபிஷேக் நாயர் மற்றும் ஆலோசகர் ட்ரைன் பிராவோ ஆகியோருடன் இணைந்து செயற்படுவார்.